ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது வெற்றி ஒரு வழியாக நம்ம அபியை காப்பாற்றிட்டாங்க. ஸோ இங்கே வெற்றியை அடிக்கிற அடியில் அந்த அடியாட்களுமே பயந்து ஓடி போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம அபியுமே உள்ளதாக இருக்காங்க. ஸோ நம்ம வெற்றி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், உள்ளே உன் அம்மா இருக்காங்க, நீ போயிட்டு உன் அம்மா கூட பேசிப்போ அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க கேப்டன், ரொம்ப நன்றி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் எங்கள் அபிக்கிட்ட பேச போகிறாங்க. அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு போய் அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மோ, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். இந்த பூச்சாண்டிங்கெல்லாம் எதுக்காக அம்மோ உங்களை கடத்திட்டு வந்தாங்க? எனக்கு நீங்கள் ஒரு சாரி கட்டியிருந்தது அந்த முந்தான காருக்கு வெளியே வந்து தொங்கிட்டு இருந்தது. அதை பார்த்து தான் நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்கன்னே நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் தான் கேப்டன் கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னோம். கேப்டன் தான் உங்களை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. நம்ம அபியுமே, சுடர், கண்டிப்பாக அம்மா உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்டா. அம்மாவுக்கு சில கெட்டது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை எதிர்த்து கண்டிப்பாக போராடி நான் எப்பவும் தப்பு பண்ணல அப்படின்றத நிரூபித்து இந்த உலகத்து முன்னாடி நான் உன் கூட ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக இந்த அழகான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். நீ கவலைப்படாத. அதாவது சில தடங்களும் சில பிரச்சனைகளும் வரதான் செய்யும். அதை கண்டிப்பாக நம்ம எதிர்த்து வாழ்ந்து தான் ஆகணும். இதை எல்லாத்தையுமே போராடி நீயும் நானும் கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் சுடர். இதை நினச்செல்லாம் நீ பயப்படாத. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உன் அம்மோ உன் கூட தான் இருப்பேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம அபியும் சுடரும் சரிவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, அம்மோ கேப்டனை பார்த்து நன்றி சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு குட்டி புள்ளியை கூட்டிக்கிட்டு வந்து மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க. ஆமாம், கேப்டன் போயிட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு சுடர், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக பிரபாகரனும் நம்ம சண்முகமும் வராங்க. ஸோ அவங்க சண்முகம் பார்த்துட்டு, சார் அது பாருங்கள் சார், அபி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சண்முகம் இருந்துட்டு அபி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே இங்கே நம்ம அபி இருந்துட்டு சண்முகத்தோட குரல் கேட்டதுமே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது எல்லாத்தையுமே இங்கே நம்ம வெற்றியும் குட்டி புலியும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது இங்கே சண்முகம் இருந்துட்டு, என்ன அபி, என்ன நடக்குது நம்மளை சுற்றி? யார் உன்னை கடத்தினா? யார் இப்படியெல்லாம் செஞ்சா? என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அபி. நீ எக்ஸாம் எழுதிட்டு ஜெயிலுக்கு போகிறதா தானே சொல்லியிருந்த. உன்னை யார் கடத்திட்டு வந்தா? என்ன அபி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்முகம் பதட்டமாக கேட்குறாங்க. இப்போது அபி இருந்துட்டு, அண்ணா இதுக்கப்புறமும் நான் அவங்ககிட்ட எதுவும் மறைக்கிறதா இல்லைண்ணா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா. எனக்கும் என் பொண்ணு சுடருக்கும் ஏதாவது அதாவது உயிருக்கு ஆபத்து வந்துடுமோன்னு எனக்கு பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி இருந்துட்டு தன்னோட குழந்தை சுடர் தான் அப்படின்ற விஷயத்தையுமே இப்போது வெளிப்படையாக சண்முகத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம வெற்றி ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாரு. பயங்கர ஷாக் ஆகுறாரு. என்ன, சுடரோட அம்மா அபியா? அப்போது சுடர் ஏன் குழந்தையா, ஏன் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெற்றி பயங்கர அதிர்ச்சியாக அப்படியே தனக்கு தானே பேசிக்கிறாரு. குட்டிப்புள்ளி இருந்துட்டு, டே வெற்றி, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, நானே மிரண்டு போய் தான் இருக்கேன் குட்டிப்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, அம்மோ நானும் உங்கள் கூடவே ஜெயிலுக்கு வரேன் அம்மோ. நான் உங்களை விட்டு தனியாக கண்டிப்பாக இருக்க மாட்டேன் அம்மோ. நான் ஜெயிலுக்கே வந்து உங்கள் கூட சந்தோஷமாக ஜாலியாக இருக்கேன். உங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னா நான் வீட்டில் இருந்தாலுமே உங்கள் நினப்பாக தான் இருக்கும். நான் அப்படி உங்கள் நினப்பாக இருந்து கஷ்டப்படுறத விட உங்கள் கூடவே நான் ஜெயிலுக்கு வந்துடுறாமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படியே இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், இப்படியெல்லாம் பேசவே கூடாது. நீ பிறந்ததுலேருந்து 10 வருஷமாக ஜெயிலில் இருந்து கஷ்டப்பட்டது எல்லாமே போதும் சுடர்.
இதுக்கப்புறமும் நீ என் கூட இருந்து கஷ்டப்பட வேண்டாம். கண்டிப்பாக நான் தப்பு செய்யலை அப்படிங்கிறத நிரூபித்து எப்பாடுபட்டாவது நான் வெளியே வந்துடுவேன். என் மேலே எந்த தப்பும் இல்லைல்ல. அப்போது அந்த கடவுள் எனக்கு துணையாக இருப்பார்ல. எனக்கு அந்த கடவுள் நிறைய சோதனை கொடுக்கலாம், ஆனால் கையெல்லாம் கைவிட மாட்டார் இல்லையா. கண்டிப்பாக அந்த கடவுள் எனக்கு கை கொடுத்து நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு அந்த கடவுள் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி வந்து சொல்கிறாங்க. இல்லை அம்மு, எனக்கு உங்கள் கூடவே இருக்கணும் போல் இருக்குது. நீங்கள் காணோம் தொலைஞ்சிட்டிங்க, உங்களை பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப பயந்துட்டேன் அம்மு. அம்மு, கண்டிப்பாக நான் பயந்தெல்லாம் என்னால் இருக்க முடியாது அம்மு. நான் உங்கள் கூடவே வரேன் அம்மு அப்படி சொல்லிட்டு இதை எல்லாத்தையுமே வெற்றி கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. என்ன இது? அப்போது பிறந்ததுலேருந்தே சுடர் ஜெயிலில் தான் இருக்காளா? ஐயோ, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். தனக்கு ஒரு குழந்தை இருக்கிற விஷயம் கூட நமக்கு தெரியாமல் இருந்திருக்கே. சுடரை இத்தனை வருஷமாக அப்பா இல்லாமல் தவிக்க விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது நம்ம புலிக்குட்டி இருந்துட்டு, வெற்றி என்னடா இதெல்லாம், இவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்து நிற்கிறா சுடர். இவ்வளோ பெரிய பொண்ணாக இருந்துமே நமக்கு உன் பொண்ணு தான்ற விஷயம் தெரியாமல் இருந்திருக்கேடா. இன்றைக்கி மட்டும் நீ அபியை காப்பாற்றலை அப்படின்னா இன்றைக்கி இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரி குட்டி புலி பேசிக்கிட்டு இருக்காங்க. டே வெற்றி, இப்போ என்னடா பண்ண போகிற? ஏன்டா இப்படி மரம் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி புலி கேட்குறாங்க. ஸோ இப்போது நம்ம அதாவது வெற்றிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. குட்டி புலி, எனக்கு இது விஷயமா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் சுடர் என்னோட பொண்ணுன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அவள் ரொம்ப நல்ல பொண்ணாக வளர்ந்துருக்கா. நிறைய விஷயத்தில் அவள் சொல்கிறத கேட்டெல்லாம் நான் நடந்திருக்கேன் தெரியுமா. உடனே குட்டி புள்ளி இருந்துட்டு, அது அபியோட வளர்ப்புடா. அபியோட எண்ணம் என்னவோ அதே தானே குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பா. அபி தப்பு பண்ணலன்னு தான் எனக்கு என்னமோ தோணுது வெற்றி. இது விஷயமா நீ தீர விசாரிச்சுருந்துருக்கணும். சடான்னு அப்படி தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு நீயும் சொல்லிட்ட. அவள் 10 வருஷமாக ஜெயில் தண்டனை அனுபவிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்ந்து உன் பிஞ்சு குழந்தையுமே 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்குடா. இதெல்லாம் ரொம்ப கொடூரம் இல்லை வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு குட்டி புலி வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம வெற்றிக்குமே ரொம்பவே கவலையாக தான் இருக்குது. தன்னோட குழந்தைக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு வலி நம்ம வெற்றி மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. ஒரு பக்கம் என்னடான்னா கர்ணா மேலே உயிரை வச்சுக்கிட்டு இருக்காங்க வெற்றி. ஸோ கர்ணாவுக்கு எதிராக நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, அவன் மேலே நம்ம உயிரே வச்சுக்கிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி அவனும் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கான். அவனுக்கு எப்படி நம்ம துரோகம் பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு பார்த்தா சுடர் நமக்கு பிறந்ததை தவிர மற்றபடி அவள் வேறு எந்த தப்புமே பண்ணவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ அவள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றி 3 பக்கம் யோசிக்கிறாரு. ஒரு பக்கம் கர்ணா, ஒரு பக்கம் சுடர், இன்னொரு பக்கம் அபி. இப்படின்னு இதை எல்லாத்தையுமே யோசித்து பயங்கரமாக குழம்பி போய் நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போது இங்கே சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாருமா அபிமா, அந்த கர்ணா யார்? இது வரைக்கும் நான் அவனை பார்த்ததில்ல. நீ எனக்கு காட்டு. தப்பு பண்ணாமல் நீ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த கர்ணா தான். அவனை நம்ம ஜெயிலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அப்படியே இருந்துட்டு, அதுக்கான ஆதாரம் தான் நம்மக்கிட்ட இல்லையேண்ணா, என்ன பண்ணுறது? அதை தேடி தான் நான் இவ்வளோ நாளாக அலைஞ்சேன். எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவே இல்லை. எதுக்காக அந்த கர்ணா தன்னுடைய பொண்டாட்டியை கொன்னானெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால்தான் பார்வதி அக்காவை கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் இந்த கர்ணா கொன்று போட்டிருக்கான். ஆனால் அதை எதையுமே புரிஞ்சுக்காம வெற்றி என்னை ஒதுக்கி வச்சுட்டான். வெற்றியே எனக்கு சாட்சி சொல்லி என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். இதை எதையுமே என்னால் மறக்கவே முடியலண்ணா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆனால் நெக்ஸ்ட்டு என்னோட ரிலேஷன்றதுனால உங்கள் எல்லாருக்குமே பிரச்சனை வருமோன்னு எனக்கு உள்ளுக்குள்ளே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு அபி, நீ எதை நினச்சி கவலைப்படாத. இப்போதைக்கு நீ இது ஜெயிலில் இருக்கிறது தான் சேஃப்டி. நீ ஜெயிலுக்கு போ, நான் அந்த கர்ணாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்கண்ணா. நான் ஜெயிலிருந்து அதாவது நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு வர வரைக்கும் நீங்கள் யார்கிட்டேயும் சண்டைக்கு போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அபியோட அண்ணன் தான் நானுன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் நீங்கள் சொல்லவும் கூடாது. நீங்களும் அண்ணியும் குழந்தைங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்ண்ணா. நீங்கள் எந்த தப்புமே பண்ணாமல் இன்றைக்கி என்னால் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு
வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ மேலும் மேலும் உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு விரும்பலை. என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நான் தப்பே பண்ணல. கண்டிப்பாக அந்த கடவுள் எனக்கு நியாயத்தை வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யதார்த்தமாக இங்கே சுடர் வந்து மரத்துக்கு பின்னாடி இருக்கிற நம்ம குட்டி புலியையும் நம்ம வெற்றியையும் பார்த்துட்டு, கேப்டன் வாங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராங்க. சுடர் விடு சுடர், எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்பணும். இங்கே பாருங்கள் கேப்டன், உங்களுக்கு எம்புட்டு வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்கள் கூடவே இருக்கணும் நாள் ஃபுல்லாக அப்படின்னலாம் நான் சொல்லலை. ஒரு 10 நிமிஷம் வாங்க, அம்முக்கிட்ட பேசிடுவீங்க. அம்மு ரொம்ப நல்லவங்க, ஆனால் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்துக்கிறாங்க அப்படி இப்படின்னலாம். ஆனால் என் அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க கேப்டன். என் அம்மு நல்லவங்கன்னு தெரியாமல் யாரோ சில பேருங்க என் அம்முவை தப்பு பண்ணி தான் தப்பு பண்ணியிருக்காங்க, ஜெயிலில் தான் இருக்கணும்னு தண்டனை கொடுத்துருக்காங்க. என் அம்முவும் எவ்வளவோ போராடி பார்த்தாங்க கேப்டன், தப்பு செய்யலைன்றதை நிரூபிக்கிறதுக்காக எவ்வளவோ அலைஞ்சாங்க. ஆனால் அதுக்கான ஆதாரம் எதுவுமே கிடைக்கல கேப்டன். கேப்டன் உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்கவா? நீங்கள் எனக்கு எத்தனையோ விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இப்போ கூட என் அம்மாவை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. தியா ஒரு நாள் ரூமில் லாக் ஆகிட்டு இருந்தா. ஸோ யாரோ ஒரு பொண்ணு லாக் பண்ணதுக்கு என் மேலே பழி விழுந்தது. அந்த பழியில இருந்துமே நீங்கள் தானே கேப்டன் என்னை காப்பாற்றினீங்க. அதே மாதிரி நான் என் அம்மு தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களால் நிரூபிக்க முடியுமா அங்கிள்? எனக்காக இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணீங்க அப்படின்னா நான் என் அம்மு கூடவே இருப்பேன் கேப்டன். என் அம்முனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் அம்மு பாவம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? என் அப்பா சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் என்னை ஒரு டைம் கூட பார்க்க வரல கேப்டன். எனக்கு என் அப்பாவை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை. ஆனால் அம்மா கிட்ட நான் கேட்டதே கிடையாது. கேட்டேன் அப்படின்னா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. நீங்கள் பாருங்கள் கேப்டன், நீங்கள் எனக்கு ஒரே ஒரு உதவி செஞ்சிங்கன்னா அதை நான் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன் கேப்டன். என் அம்மா தப்பு பண்ணலன்றதை நிரூபிச்சிருங்க அங்கிள். அது ஒன்று மட்டும் போதும். இன்னொரு ஆசை இருக்குது, என் அப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பற்றி பேசுகிறப்பெல்லாம் இங்கே நம்ம வெற்றிக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம ஏங்க விட்டுட்டோமே, அப்பாவோட பாசத்துக்காக சுடர் இப்படி ஏங்கி தவிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கண் கலங்குறாரு நம்ம வெற்றி. ஏன் அங்கிள் கண் கலங்குறீங்க? கேப்டன் நீங்கள் கண் கலங்காதீங்க கேப்டன். என் அப்பா கண்டிப்பாக என்றைக்கு இருந்தாலும் என்னை தேடி வருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க கேப்டன். ஏன்னா இத்தனை வருஷமாக என்னை பார்க்காம இருந்திருக்காரு. என் அம்மா தப்பே பண்ணலை அப்படின்னாலுமே என் அம்மா தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர் சாட்சி சொல்லியிருக்காரு. அவரால் தான் இன்றைக்கி நானும் என் அம்மாவும் தப்பு பண்ணாமல் நாங்கள் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்க விடுங்க கேப்டன், இதெல்லாம் நான் எதுக்காக பேசிக்கிட்டு. ஆனால் என் அப்பா வந்தால் கண்டிப்பாக நான் அவரை நிறைய கேள்வி கேட்பேன். அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். சரிங்க விடுங்க கேப்டன், இதை பற்றியே நான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறது? என் அப்பாவை பார்க்கணுன்னு ஆதங்கமாக இருக்குது, ஆனால் அது நடக்காதே. என் அம்முவாது என் கூட இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். சரிங்க கேப்டன், நீங்கள் வாங்க, அம்மு கூட பேசுவீங்க. அம்மு உங்களை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதாவது எனக்கு நீங்கள் மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே பெருசு கிடையாது, என் அம்மு தான். என் அம்முவை தாண்டி நான் எதையுமே கேட்டதும் கிடையாது, பெருசாக ஆசைப்பட்டதும் கிடையாது. என் அம்மு தான் எல்லாமே கேப்டன். நீங்கள் வாங்க, என் அம்மு கூட பேசுனீங்க அப்படின்னா என் அம்முவை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கேப்டன். வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வெற்றிக்கு ஒரே தவிப்பாக இருக்குது. தான் பெத்த பிள்ளை தன்னை கேப்டனும் அங்கிளுன்னு சொல்லி கூப்பிடுதே, நம்ம இவளுக்கு அப்பா. இதை நம்ம எந்த விதத்தில் சொல்லி புரிய வைக்கிறது? சொன்னால் ஒருவேளை நம்ம மேலே இருக்கிற கோவத்தினால சுடர் நம்ம கூட பேசாமல் போயிட்டா என்ன பண்ணுறது? இல்லை சுடர் பேசலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மனசு தாங்காது. சுடருக்கு தேவையானது எல்லாத்தையுமே செய்வோம். கண்டிப்பாக நேரம் கிடைக்கிறப்போ அதுக்கான சுச்சுவேஷன் அமைகிறப்போ சுடர்கிட்ட தான் உன்னுடைய அப்பா அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். சொன்ன அந்த நிமிஷம் கண்டிப்பாக சுடர் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தன்னோட அப்பா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பிள்ளையாயுமே
இந்த குழந்தைக்கு தெரியாமல் இருக்குது, தெரிய வரப்போ ரொம்ப சந்தோஷம் தானே படும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வெற்றி பயங்கரமாக யோசிக்கிறாரு. ஸோ இப்போது கேப்டனோட கையை பிடிச்சிக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. இப்போது வெற்றியோட முகத்தை பார்த்த அபி பயங்கரமாக ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. சண்முகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே வெற்றியோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு, உன்னால தான் என் தங்கச்சி இன்னைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா, அவ்வளோ ஒரு கஷ்டப்படுறா, நரக வேதனை அனுபவிக்கிறா, எவனோ ஒருத்தன் கருணாவாமே, நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி கட்டின பொண்டாட்டியவே நடுத்தெருவில் விட்டுட்டியாடா பாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சுடர் இருந்துட்டு, மாமா எதுக்காக கேப்டனை பார்த்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்போது அம்முவை காப்பாற்றினதே கேப்டன் தான், தேவையில்லாமல் கேப்டனை எதுவும் திட்டாதீங்க மாமா, கேப்டன் இவங்க தான் என் மாமா, இவங்க தான் என் அம்மு, பேசுங்க கேப்டன், என் அம்மு கூட, என் அம்மு ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு, சுடர் அவன் கையை விடுமா, நீ அவன் கையெல்லாம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இவங்க என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாமா, இவர் ரொம்ப நல்லவர், இவர் எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு சுடர், பார்க்குற எல்லாருமே சின்ன சின்னதாக ஏதோ தண்ணி வாங்கி கொடுத்தாலோ செருப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலோ நல்லவங்க ஒன்றும் ஆகிட மாட்டாங்க. இவங்கள மாதிரி ஆட்களால் எத்தனையோ பேரோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது சுடர். என்னம்மாமா எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாரு சுடர், இப்போதைக்கு உனக்கு எதுவும் புரியாது, போக போக எல்லாமே புரியும். சரி சுடர், கண்டவங்க கூடலாம் நீ பழக்க வழக்கம் வச்சுக்காத, சரியா, பேச்சுவார்த்தையும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சுடருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் மாமா, கேப்டன் ரொம்ப நல்லவர், கேப்டனை உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இன்றைக்கி அம்முவை காப்பாற்றிருக்காரு இவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபியுமே எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. சண்முகம் இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஆமாம் இவனால தானே அபியோட வாழ்க்கையே இன்னைக்கு கெட்டு குடிச்சவராக இருக்குது, இவன் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு அபியோட வாழ்க்கை வேறு லெவலில் இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, இன்றைக்கி ஓடி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா, வருஷ கணக்கில் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கானா, அதுக்கு காரணமே இவன் தானே. இவ எப்படியெல்லாம் இருக்க வேண்டிய பொண்ணு, வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஜெயிலுக்கும் அங்கேயும் இங்கேயுமா திரிஞ்சு யாரோ ஒரு ரவுடியை பார்த்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா, இப்படி ஒரு நிலைமையை அவளுக்கு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சண்முகம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ நம்ம சுடர் இருந்துட்டு, கேப்டன் என் அம்முக்கிட்ட பேசுங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம வெற்றி சுடரோட கையை பிடிச்சிக்கிட்டு, சுடர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாரு. கேப்டன் என்னாச்சு கேப்டன், ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னை மன்னிச்சிரு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் சாரி கேட்குறாங்க. கேப்டன் எதுக்காக கேப்டன் இப்படி இத்தனை டைம் மன்னிப்பு கேட்குறீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், என் அம்முவை எனக்கு நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க, அப்படி இருக்கிறப்போ நான் தான் கேப்டன் உங்களுக்கு நன்றி சொல்லணும், நீங்கள் ஏன் கேப்டன் இப்படி அழுகிறீங்க. சுடர் நீ ஒரு வார்த்தை சொன்னல, என் அப்பா இப்போ வரைக்குமே என்னை பார்க்க வரல, அவர் வந்தார்னா அவரை நான் நிறைய கேள்வி கேட்கணுன்னாலாம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தே, அந்த கேள்வியில் நீ என்கிட்ட கேளு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சுடர் ஷாக் ஆகுறாங்க. கேப்டன் என்ன கேப்டன், நான் என் அப்பாவை பார்த்து தான் கேட்பேன்னு சொன்னேன், உங்களை பார்த்து கேட்குறேன்னு சொல்லிட்டு சொல்லலை கேப்டன், உன் அப்பாவே நான் தான் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி சடான்னு சொல்லவும் இதை கேட்டு நம்ம சுடர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க கேப்டன். ஆமாம் சுடர், நான் தான் உன் அப்பா, உன் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது நான் தான், சின்ன பிரச்சனையால் நாங்கள் 2 பேரும் பிரிய வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பிரச்சனையா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அம்மு, என்ன அம்மு என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அபி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், அது வந்து சொல்லுங்க அம்மு, இவர் தான் என் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சுடர், இவர் தான் உன் அப்பா, இவரால் தான் இன்றைக்கி என் வாழ்க்கை எப்படி இருக்குது, இன்றைக்கி நான் ஓடி ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமும் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சுடருக்கு கோபமாக வருது. போயிட்டு இங்கே நம்ம வெற்றியோட கன்னத்தில் பயங்கரமாக அப்படியே அடின்னு அடிக்கிறாங்க. வெற்றிக்கு சுடர் அடிக்கிறது வலிக்கலை, இருந்தாலும் சுடர் கோபமாக தான் அடிக்கிறாங்க. சுடர், என்னை நீ எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோ சுடர், எல்லாத்துக்குமே உனக்கு உரிமை இருக்குது, இத்தனை வருஷமாக நான் உன்னை கஷ்டப்பட விட்டுட்டேன், அப்பாவோட பாசத்துக்காக ஏங்க விட்டுட்டேன், இன்னைக்கு நீ இந்த மாதிரி அப்பா விட்டு பிரிஞ்சு இருக்கு அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிரு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிடுறாங்க.
சுடருக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு பயங்கர ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதே சமயம் ஏ அதாவது இந்த நிமிஷம் தன்னோட அப்பா யாருன்னு அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற ஒரு யோசனை கூட இல்லை. அம்மாவை காப்பாற்றினா போதும் அப்படின்ற ஒரு யோசனை தான் ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ இப்போது இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, கேப்டன் என் அம்மு தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க கேப்டன். என் அம்மாவை பற்றி எனக்கு தெரியும். அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லவராக தான் இருக்கீங்க. என் அம்மாவும் நல்லவங்களாக தான் இருக்காங்க. அப்புறம் ஏன் கேப்டன் என் அம்மு தண்டனை அனுபவிக்கணும்? என் அம்மு தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க கேப்டன். உடனே நம்ம வெற்றி இருந்துட்டு, சுடர் என்னை கேப்டன் கேப்டன் கூப்பிடாதம்மா, என்னை அப்பான்னு கூப்பிடு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு, இத்தனை வருஷமாக என் தங்கச்சி குழந்தையும் கஷ்டப்பட விட்டுட்டு இன்றைக்கி வந்து அப்பா பொண்ணுன்ற இது உறவாடிக்கிட்டு இருக்கியா? இங்கே பாரு, உனக்கும் சுடருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஒழுங்காக இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெற்றி இருந்துட்டு, அபி அப்படின்னு சொல்லிட்டு அபியோட கையை பிடிச்சிக்கிட்டு, நான் மன்னிச்சிரு அபி, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, சடான்னு சாட்சி சொன்னது மட்டும்தான். என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் தீரா அன்னைக்கு தெளிவாக விசாரிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு சில உண்மைகள் தெரிய வந்திருக்கும். நீ தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு பார்க்குறப்பெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்க. அப்பயாவது நான் யோசிச்சிருக்கணும். பார்வதி அக்கா மேலே இருந்த பாசத்தினால என்னால் அதெல்லாமே எதுவுமே யோசிக்கவே முடியல அபி. சரி, கண்டிப்பாக இது விஷயமா நான் விசாரிக்கிறேன். உன் மேலே தப்பு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு சுடர் சந்தோஷமாக இருக்கணும். என் பொண்ணுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும். எல்லாமே அவளுக்கு கிடைச்சி இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம வெற்றி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம சுடர் இருந்துட்டு, அப்பா அம்மு தப்பு பண்ணல, அம்மு எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுவீங்கள அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக சுடர், கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்துடுவேன். இங்கே பாரு அபி, என்னை மன்னிச்சிரு. இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே நான் எப்படி சரி கட்டுவேன் ஈடுகட்டுவேனாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் என் பொண்ணுக்காகவும் என் பொண்டாட்டிக்காகவும் நான் இது விஷயமா விசாரிக்கிறேன். இந்த கொலைகேஸில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இது எப்படி நடந்ததுன்றதை விசாரிக்கிறேன். விசாரித்ததுக்கப்புறம் என்னன்னு தெரிய வரட்டும். நீ எத்தனையோ டைம் என்கிட்ட நான் பார்வதி அக்காவை கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை நிறைய டைம் சொல்லியிருக்க. அப்போ எதுவுமே நான் யோசிச்சது கிடையாது. இன்றைக்கி நான் யோசிக்கிறேன் அபி, கண்டிப்பாக உன் மேலே தப்பே இருக்காது. இது விஷயமா நான் எல்லா ஆக்ஷனும் எடுக்க தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம அபிக்கிட்டேயும் சுடர்கிட்டையும் சொல்லிவிட்டு நம்ம வெற்றி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இங்கே நம்ம அபிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெற்றி வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வெற்றி இது விஷயமா விசாரிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றின உண்மைகள், அதாவது தப்பு பண்ணது யாருன்ற உண்மை கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ தெரிய வர அன்னைக்கு கருணாவோட நிலமை ரோகதி தான். ஏன்னா கருணா மேலே நம்ம வெற்றி அளவு கடந்த பாசத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கே அதே சமயம் இங்கே வெற்றி மேலே கருணாவுக்கு அந்தளவுக்கு பாசம் இருக்குது அப்படின்னா அது கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம வெற்றி பார்வதி மேலேயும் சரி, கருணா மேலேயும் சரி, அந்த அளவுக்கு பாசத்தை வச்சு கொட்டினார். ஸோ பார்வதி அக்காவுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்களால தாங்கிக்கவே முடியாது. ஸோ இப்போது பார்வதி அக்கா கொலை கேஸில் கருணாவும் இன்வால்வ் ஆகிருக்கான் அப்படின்னு தெரியட்டும். அதுக்கப்புறம் அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு வராங்க. ஸோ இது விஷயமா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி விசாரிக்கலான்றத யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம அபிக்கு நிறைய நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பாக நம்மளை வெற்றி வெளியே கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.